வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம இந்த டஸ்டரோடைய லான்ச்ல நிக்கிறோம். The Duster is back. எஸ், ரினோனுடைய ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட்னு சொல்றதா, அவங்களுடைய ஒரு பேஸ் அப்படிங்கிறது இந்த டஸ்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் தான். அது வந்ததுக்கு அப்புறமா ரினோவை பிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டஸ்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை கொண்டு வரதுக்கு முன்னாடி ரினோ கொண்டு வந்தது அந்த அளவுக்கு அவங்களுடைய பிராண்ட் நேமை நம்ம இந்திய மக்கள் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ற அளவுக்கு இல்லை. பட் டஸ்டர் வந்ததுக்கு அப்புறமா கதையே மாறிடுச்சு. கேங் ஆஃப் டஸ்டர்ஸ் அப்படின்னு தனியா வந்து ஒரு பெரிய கேங்கே ஃபார்ம் ஆச்சு. இந்த டஸ்டர் வாங்குறவங்க எல்லாம் அந்த கேங் ஆஃப் டஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ரைட்ஸ் போறதா இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு கல்ட் ஃபாலோவிங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட டஸ்டர் நம்ம 2020 BS6 நார்ம்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய அந்த K9K அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 1.5 டீசல் இன்ஜின் வந்து கட் ஆஃப் பண்ணி ஒரு 1.3 லிட்டர் ஒரு பெட்ரோல் இன்ஜின் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து அதனுடைய உயிரை அப்படியே உருவி எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா டஸ்டர் அப்படிங்கிறது டோட்டலா நம்ம ஊரை விட்டு ஒரு 21-22 காலகட்டத்தில் அப்படியே மறைஞ்சிருச்சு. ஆக்சுவலா அந்த டைம்ல குளோபலா அவங்க ஒரு ஃபேஸ் லிஃப்ட் ஒரு மாடல் ஒன்று கொண்டு வந்தாங்க. பட் அதை இந்தியாவுக்கு கொண்டு வரல. பல ரீசன்ஸ்னால அவங்களால அன்னைக்கு ஃபண்டிங் பண்ண முடியல. பட் இன்னைக்கு டஸ்டருக்கு இருக்கக்கூடிய அந்த கல்ட் ஃபாலோயிங்க்கு பதில் சொல்ற மாதிரி திரும்பவும் டஸ்டரை கொண்டு வந்திருக்காங்க. எஸ், டஸ்டர் இஸ் பேக். வாங்க அந்த டஸ்டர்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இந்த ரினோ டஸ்டர் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ஒரு ஐகானிக் ப்ராடக்ட் அப்படின்னு ரினோ சொல்றாங்கன்றதுக்காக அது ஐகானிக் ப்ராடக்ட் கிடையாது. ஆக்சுவலா அது ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டை ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த sub 4 மீட்டர் அப்படிங்கிற செக்மெண்ட் கவர்மெண்ட் நார்ம்ஸ்னால நம்ம இந்தியாக்காகவே வந்தது. பட் ரியலா இந்த ஒரு குட்டி எஸ்யூவி அப்படிங்கிற செக்மெண்ட் வந்து நம்ம அந்த மிட் சைஸ் எஸ்யூவி அப்படிங்கிற செக்மெண்ட்டை சொல்றோம். ஸோ அது வந்து டஸ்டர் தான் கிக் ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே சிஆர்வி மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் டஸ்டர் வந்ததுக்கு அப்புறமா அதனுடைய அந்த டீசல் இன்ஜின், அதனுடைய அந்த டைனமிக்ஸ், இது எல்லாமே சேர்ந்து அந்த மிட் சைஸ் எஸ்யூவி அப்படிங்கிற அந்த செக்மெண்ட் வந்து பயங்கர ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகி அதுக்கப்புறமா நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் கிரெட்டா மாதிரி, செல்டாஸ் மாதிரி, ஹேரியர் மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் அடித்தளம் போட்டது இந்த பர்டிகுலர் டஸ்டர் தான். இப்போ இந்த ஆல் நியூ டஸ்டர் அப்படின்னு சொல்றது எல்லா விஷயமே ஆல் நியூவா இருக்கு. ரொம்ப முக்கியமா இந்த பிளாட்ஃபார்ம், இது வந்து ஒரு நியூ மாடுலர் பிளாட்ஃபார்ம்ல பில்ட் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. இது வந்து ரினோ குரூப்னுடைய ஒரு மாடுலர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. RGMP அப்படின்னு அவங்க ஒரு நேம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டெஸ்டிங் மெக்கானிசம்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. ஸோ அது மூலமா இது வந்து ஆன் ரோட் அண்ட் ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய புல்லட் ப்ரூஃப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது போக ஏற்கனவே நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அந்த K9K அப்படிங்கிற அந்த டீசல் இன்ஜின் அது வந்து திரும்ப வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ டீசல் ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்த புது டஸ்டர்ல கிடையாது. பட் அதுக்கு பதிலாக அவங்க 3 புது இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2 டர்போ இன்ஜின்ஸ் வந்து வந்திருக்கு. அது போக அவங்க அந்த ஹைபிரிட் E-Tech அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ஹைபிரிட் கொண்ட ஒரு இன்ஜினோட இந்த டஸ்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டஸ்டருடைய ஃப்ரண்ட் பிரசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த டஸ்டருடைய ஃப்ரண்ட் பிரசன்ஸ் கூட பயங்கரமா இருக்கும். அதோடைய கிரில்லா இருக்கட்டும், அந்த பெரிய ரினோனுடைய லோகோவா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஐகானிக் பிரசன்ஸை வந்து நம்ம ரோட்ல வரும்போது பக்காவான ஒரு ரோட் பிரசன்ஸ் வந்து கொடுக்கும். பட் இந்த புது டஸ்டர்ல அந்த பெரிய சைஸ் ரினோ லோகோ இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்த டஸ்டர் அப்படிங்கிற பேரையே இந்த ஃப்ரண்ட் கிரில்ல கொடுத்துட்டாங்க. ஒரு கிளாஸ் பிளாக்ல ஒரு கிரில், அதுல நல்ல பெரிய டஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு 3D லோகோ மாதிரி கொடுத்துருக்காங்க வித் அந்த எல்லோ டிஞ்சோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த தீமே வந்து நிறைய இடங்கள்ல அவங்க எல்லோ கலரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புது டஸ்டர்னுடைய ஒரு தீம் அப்படிங்கிறது இந்த எல்லோவா இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த ரெனோ லோகோக்கு பதிலாக இந்த டஸ்டர் கொடுத்துருக்கிறது. டஸ்டர் அப்படிங்கிறதே ஒரு பர்டிகுலர் பிராண்டா மாறிடுச்சு, ஒரு கல்ட் ஃபாலோயிங் கொண்டு வந்துருச்சுன்றதுனால இந்த டஸ்டரை ப்ராமினெண்டா கொடுத்துருக்காங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது கூட டஸ்டர் தான் வருது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் கொடுக்கணும்ன்றதுக்காக. அண்ட் ஹெட்லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LED DRLs வருது. அண்ட் ஃபுல் யூனிட்டுமே உங்களுக்கு LED யூனிட்டை தான் கொடுத்துருக்காங்க ஹெட்லாம்ப்ஸ். அண்ட் அது கீழே ஒரு ஏரோடைனமிக் ஃபின்ஸ் கொடுத்து கீழே உங்களுக்கு ஒரு ஃபாக் லேம்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ வரக்கூடிய கார்ஸ்ல ஃபாக் லேம்ப்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. பட் இதுல உங்களுக்கு ஃபாக் லேம்ப் வருது. அண்ட் ஃப்ரண்ட் பம்பரை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் பிளாக்குமே இருக்கு, ஒரு லக்ஸரி ஃபீல் கொடுக்கறதுக்காக. அண்ட் இது வந்து ஒரு ரகடான ஒரு எஸ்யூவினுடைய லுக் கொடுக்கணுன்றதுக்காக நிறைய ஒரு மேட் ஃபினிஷோட இருக்கக்கூடிய இந்த ஒரு லைட் கிரே, ஒரு டார்க் பிளாக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது, கேமரா கூட வந்துருது. ஸோ 360 டிகிரி கேமரா இருக்கக்கூடிய காரா இருக்கு. அண்ட் இந்த டஸ்டர் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கிரில்ல பெருசா வென்ட்ஸ் வந்து கொடுக்கல பிரீதிங்க்கு. பட் கீழே நல்ல ஏர் டேம் கொடுத்துருக்காங்க. பெரிய டிசைனிங் ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி ஒரு ஹனிகோம்ப பெருசு பண்ண ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்துருது. அண்ட் பானட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிரசன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சிசில்டு பானட்டா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு டிப் இருக்கிறது தெரியும், ஒரு பா ஷேப்ல ஒரு டிப் இருக்கு. ஸோ இதனால என்னன்னா 1 2 3 4 அப்படின்னு 4 கட்ஸ் இருக்கு. இந்த இடத்துல 2 ஹம்ப் கொடுத்துருக்காங்க. டஸ்டருடைய ஓல்டு டிசைன் வந்து சைட்ல நல்ல ஒரு ப்ராமினென்டான ஹான்சஸ் இருக்கும். அந்த ப்ராமினென்டான ஹான்சஸ் இந்த வெஹிக்கிள்ல இல்ல. பட் அது ரிசம்பிள் பண்ற மாதிரி இந்த பானட்ல 2 ஹம்ப் வந்து வருது. இப்போ இந்த டஸ்டருடைய சைட் பிரசன்ஸ் சொல்லி வந்தோம்னா, நான் ஏற்கனவே ஃப்ரண்ட் பிரசன்ஸ்ல சொன்ன மாதிரி பழைய
டஸ்டர்ல சைட் பிரசன்ஸ் ரொம்பவே ஒரு ப்ராமினெண்டா இருக்கும். 2 வீல் ஆர்ச்சஸும் ஒரு ஹான்ச்சஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதுல வந்து கொஞ்சம் சட்டில் ஆயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு கட்டு கொடுத்து ஒரு சின்ன ஹம்ப் மட்டும் கொடுத்துருக்காங்க. பெரிய சைஸா இல்ல, ஒரு சின்ன ஹம்ப் மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்க ஃபியூல் லிட்டுக்கான ஓப்பனிங் வந்து வருது. ஸோ இது வந்து பெட்ரோல் இன்ஜின்ஸ்ல மட்டும் தான் வருது, டீசல் இன்ஜின் கிடையாது. பெட்ரோலுக்கான ஓப்பனிங் வெஹிக்கிளுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல வருது, புஷ் பட்டனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க ரியர்ல ஒரு குவார்டர் கிளாஸ் ஒன்னு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துலயும் ஒரு கட் ஒன்னு வருது. அண்ட் இங்க ஒரு 3 கோடு வர்ற மாதிரியான ஒரு டெயில் லேம்ப் டிசைன் வந்து உங்களுக்கு இந்த டெயில் லேம்ப்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய இந்த எஸ்யூவிஸ்ல இந்த கீழே வந்து உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி ஒரு மேட் பிளாக்ல ஒரு ரகட் ஃபீல் இருக்கிற மாதிரியான ஒரு திக்கான பிளாஸ்டிக் கிளாடிங்ஸ் வந்து வருது. அண்ட் வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் 18 இன்ச்சஸ் வீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒய் ஷேப்ட் அலாய்ஸ் வந்து இருக்கு. ஒரு சில மாடல்ஸ்ல உங்களுக்கு வந்து டைமண்ட் கட்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 வீல் டிஸ்க் பிரேக்ஸுமே வந்து இதுல டாப் எண்ட்ஸ்ல வருது. அண்ட் டோர் ஹேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் டிரைவர் சைடு மட்டும் உங்களுக்கு இந்த புல் டைப் டோர் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இந்த புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் இருக்கு, கீழே சென்ட்ரிலாம் இருக்கு. பட் அதுக்கு ரிக்வஸ்ட் சென்சார் இங்கே இல்லை. கைகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கிட்ட வந்தா டோர் அன்லாக் ஆகிற மாதிரியான சிஸ்டம் வச்சிருப்பாங்க. ஸோ டஸ்டர்லையும் அதே மாதிரியான சிஸ்டம் இருக்கலாம். ஆர் நம்ம கையை உள்ள இன்சர்ட் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கலாம். பட் ரியர் பேக் டோரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு 2 டோர் ஃபீல் கொடுக்குற மாதிரி. ஆர் இந்த ஹம்பில் வந்து அந்த டிசைன் வந்து உங்களுக்கு இந்த டோர் ஹேண்டில் வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஓப்பனர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா நான் சொன்ன மாதிரி அந்த எல்லோ விஷயங்கள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். கீழே இருக்கக்கூடிய கிளாடிங்ல ஐகானிக் அப்படிங்கிற ஒரு பேட்ஜிங்கோட ஒரு ஸ்டிக்கரிங் வந்து கொடுத்துருக்காங்க. யூஷுவலாவே ரினோ வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கரிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. கைகரில் கூட அந்த டர்போ அப்படிங்கிற ஸ்டிக்கரிங் வந்து இருக்கும். பழைய டஸ்டர்ல கூட ஒரு மாதிரியான ஸ்டிக்கரிங் வந்து இருந்தது. அண்ட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கிரீன் கலர் இருக்குல்ல, இது வந்து ஹிமாலயன்ல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் கலர்ல இருந்து அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த கலரை வந்து எடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. ஸோ டஸ்டருடைய ஒரு மீடியா கலரா இந்த பர்டிகுலர் கிரீன் கலர் தான் இருக்கும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பேட்ச் இருக்கு பாத்தீங்களா, ஒரு கிளாஸ் பிளாக்ல இருக்கக்கூடிய ஒரு பேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு ரினோடைய ஒரு லோகோ வருது. அண்ட் இங்க அந்த ஹிமாலயாஸ்னுடைய ரிசம்பிளன்ஸ்க்காக அந்த ஹிமாலயன் ஷேப் எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க. டஸ்டர் ஐகானிக் அப்படிங்கிற அந்த பேட்ஜிங்குமே கூட வருது. இந்த மாதிரி ஒரு பேனல் ஒன்று கொடுத்து டஸ்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி கொடுக்கறதுக்காக. பட் அந்த ஹிமாலயன் லோகோ வந்து இந்த கிரீன் கலருக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக இருக்கு. பிளாக் கலர் வெஹிக்கிளில் வெறும் டஸ்டர் ஐகானிக் அப்படிங்கிற பேட்ஜிங் மட்டும் இருக்கு. அந்த ஹிமாலயாஸ் இல்லை பாருங்க. அண்ட் கிளாஸ் பிளாக் ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய சைட் மிரர்ஸ், ஒரு ஃபுல்லி மோட்டரைஸ் மிரர், உங்களுக்கு 360 டிகிரிக்கான சைட் கேமராஸ் வந்துருது. இங்கே உங்களுக்கு இண்டிகேட்டர் ப்ரொவிஷன் வந்து வந்துருது. அண்ட் கலர் பொறுத்த வரைக்கும் இது வந்து டுவல் டோன்ல இருக்கு. ரூஃப் வந்து உங்களுக்கு ஃபுல்லா கிளாஸ் பிளாக்ல வந்து இருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி டஸ்டர்ல இல்லாத ஒரு ஃபீச்சர் இந்த பேனராமிக் சன்ரூஃப். ஸோ அது வந்து இங்கே இந்த பேனராமிக் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ரினோ கார்ஸ்ல சன்ரூஃபே இல்லை. இந்த பர்டிகுலர் கார்ல தான் முதல் தடவையா இந்த சன்ரூஃப், அதுவும் பேனராமிக் சன்ரூஃபாவே வந்திருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த ரூஃப் ரெயில்ஸ் அதுலயுமே கூட எல்லோ கலர்ல டஸ்டர் அப்படிங்கிற பேட்ஜிங் ஒரு ஸ்டிக்கரிங் தான். பட் இந்த ரூஃப் ரெயில்ஸ் வந்து ஒரு அலுமினியம் மெட்டீரியல் தான் இருக்கு. ஃபுல்லி ஃபங்க்ஷனலான ஒரு ரூஃப் ரெயில தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அங்க வந்து வெளியில இதனுடைய ஆக்சசரைஸ்டு வெர்ஷன் ஒரு வெஹிக்கிள் வந்து நிறுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மேல ஒரு ரூஃப் பாக்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல வெயிட் தாங்கக்கூடிய ஒரு ரூஃப் ரெயிலா தான் இருக்குது. அண்ட் அது போக பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே கூட வந்துருது. அண்ட் இந்த ஃப்ரண்ட் ஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஹம்ப் ஒன்று இருக்கும் பழைய டஸ்டர்ல, அது வந்து கொஞ்சம் சட்டில் ஆகிருக்கு. ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு வந்து வருது, ஒரு ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சருக்காக கொடுத்துருக்காங்க. பட் அந்த லைன் வந்து ஃபுல் வெஹிக்கிளுக்கு பாஸ் ஆன் ஆகல. ரியர் ஹம்ப்ல ஒரு லைன், ஃப்ரண்ட் ஃபெண்டர்லயே ஒரு ஹம்ப் ஒன்று இருக்கு. அதை தவிர பெரிய கட்ஸ் அண்ட் கிரீசஸ் சைட்ல ஒன்றும் இல்ல. பாடி கிளாடிங் அண்ட் 18 இன்ச்சஸ் ரிம். இப்போ இந்த நியூ டஸ்டரோடைய ரியர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு இந்த ரூஃப்ல இருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி வர்ற மாதிரியான ஒரு ரூஃப் ஸ்பாய்லர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலயே உங்களுக்கு வந்து இந்த ஹை மவுண்ட் டாப் லேம்ப் வந்துருது. ரியர் விண்ட்ஷீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வைப்பர், வாஷர், டிஃபாகர் இது மூணுமே வந்து உங்களுக்கு வந்து வந்துருது. ஒரு ஸ்லோப்பிங்கான ஒரு விண்ட்ஷீல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரூஃப் ஸ்பாய்லர்ல இருந்து இந்த விண்ட்ஷீல்டுக்கு சைட்ல ஒரு பிளாஸ்டிக் கேசிங்மே கூட கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரியர் வைப்பருமே கூட இருக்கு. அண்ட் ரியர் டெயில் லேம்பை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நியூ ஜெனரேஷன் கார்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம பார்க்கறது இந்த கனெக்டட் எல்இடி. ஸோ ஒரு ஆல் எல்இடி டெயில் லேம்ப் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்க ரினோனுடைய ஒரு புது லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்துருது. அண்ட் இதுல உங்களுக்கு 360 டிகிரி கேமராவும் வருது. ஸோ அதுக்கான ரிவர்ஸ் கேமரா இங்க வந்துருது. டஸ்டர்னுடைய பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதுலயுமே கூட நல்லா பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் டிஞ்ச் ஒன்று இருக்கு. அண்ட் இந்த ரியர் டோரை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ட் டெயில் கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இதுல ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் சொல்லலாம். அண்ட் இங்க உங்களுக்கு ரியர்ல இன்டீரியர்ல ஒரு பார்சல் ஷெல்ஃப்
வருது. ஒரு 700 லிட்டர்ஸ் வந்து ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 60-40 ஸ்பிளிட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐசோஃபிக்ஸ்க்கான டாப் டெதரிங் வந்து இதுல வருது. இந்த 700 லிட்டர் பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்த ரூஃப் வரைக்குமே அவங்க வந்து கணக்கு எடுக்கிறாங்க. அண்ட் இதுக்கு அடியில ஒரு ஸ்பேர் வீல்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. பட் இந்த வெஹிக்கிள்ல ஸ்பேர் வீல் வந்து கொடுக்கல. பட் அதுக்கான ஒரு கேவிட்டி மட்டும் இருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இதுல வந்து உங்களுக்கு ரியர் டோர் வந்து இந்த பவர் டெயில்கேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இங்க ஒரு டர்போ அப்படிங்கிற இந்த டர்போ 160 அப்படிங்கிற பேட்ஜிங் தெரியுதா? எஸ், இதுல இருக்கிறது வந்து அந்த 163 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த டர்போ இன்ஜின் வந்து இதுல இருக்கு. அண்ட் அப்படியே நாம கீழே பம்பரை பந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ரஃப் ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய ஒரு பம்பரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்க நிறைய கட்ஸ் இருக்கு. அண்ட் கீழே உங்களுக்கு இந்த பம்பர்ல பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது. அண்ட் இந்த இடத்துல ஒரு டோ ஹுக்கான ப்ரொவிஷனும் வந்துருது. நிறைய கட்ஸ் அண்ட் கிரீசஸோட இருக்கிற மாதிரியான ஒரு பம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ முக்கியமான விஷயம், இப்போ இந்த டீசல் இன்ஜினை எடுத்துட்டாங்க. இப்போ இதுல இந்த 160 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டர்போ இன்ஜினை உள்ள பிளாங் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க அந்த இன்ஜின் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ வாவ், ஃபர்ஸ்ட் திங் நமக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கிறது இந்த 2 ஸ்ட்ரட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரிஜிடான பானட்டாக வந்து இருக்குது. அண்ட் பானட் கீழேயும் இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ரினோவுடைய டர்போ 160 அப்படிங்கிற அந்த இன்ஜின் கேசிங் ஒன்று உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக்கில் இல்லை, ஒரு மாதிரி இதுவுமே கூட நமக்கு இந்த இன்சுலேஷன் மெட்டீரியலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரிஃபைண்டாக தான் ஃபீல் ஆகுது. இன்ஜின் சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அவங்க ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது இது வந்து ப்ராப்பராக எவ்வளோ லிட்டர்ஸ் அப்படிங்கிறதுலாம் அவங்க வந்து சொல்லலை. நம்மளுடைய கணிப்பு இது வந்து ஒரு 1.3 லிட்டராக இருக்கலாம். ஸோ இதனுடைய பவர் அவுட்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு 163 PS பவரும் 280 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இன்ஜின். இந்த இன்ஜினை வந்து அவங்க டர்போ 160 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுலேயே ஒரு சின்ன சைஸ் இன்ஜின், இதுலேயே டர்போ 100 அப்படிங்கிற ஒரு இன்ஜின் இருக்கு. அது வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு டஸ்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே அந்த 100 BHP டவுன் சைஸ் இன்ஜின், அதாவது ஏற்கனவே பழைய டஸ்டர்ல 80 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினும் 110 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அதே ஃபார்முலாவை இப்போ இதுலயும் வந்து யூஸ் பண்றாங்க. 160 PS ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டர்போ இன்ஜின், அதே மாதிரி 100 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டர்போ இன்ஜின். இது ரெண்டும் இல்லாம அந்த ஹைபிரிட் E-Tech அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹைபிரிட் இன்ஜினும் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு 1.8 லிட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு GDI இன்ஜினா இருக்கு. இதுவுமே கூட ஒரு டைரக்ட் இன்ஜெக்ஷன் GDI இன்ஜின் தான். அண்ட் அந்த 1.8 GDI இன்ஜின் கூட ஒரு 1.4 kWh பேட்டரி பேக்கை அட்டாச் பண்ணி 2 மோட்டார் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. இந்த 160 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த டர்போ இன்ஜின் கூட ஒரு 6 ஸ்பீட் DCT கியர் பாக்ஸ், டியூவல் கிளட்ச் கியர் பாக்ஸோட பேர் பண்ணி கொடுக்குறாங்க. பட் அதே இது ஹைபிரிட் இன்ஜின் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 8 ஸ்பீட் DHT கியர் பாக்ஸோட உங்களுக்கு பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த இன்ஜின் விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜின்ஸ் வந்து இந்த ரினோ டஸ்டர்ல உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. இப்போ இந்த டர்போ இன்ஜின் பார்த்தோம் இல்லையா, இந்த 160 இன்ஜின் ஆக்சுவலா அவங்க வந்து இது வந்து 3 சிலிண்டரா 4 சிலிண்டரான ப்ராப்பரான டேட்டா வந்து சொல்லல. இன்னும் ஒரு 1 or 2 months கழிச்சு தான் டிரைவ் ரிவ்யூ வந்து அரேஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டைம்ல தான் இது ஒரு ப்ராப்பரான ஒரு மார்க்கெட்டுக்கு வெளியில வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பட் இப்போ நம்ம இன்ஜின் பே ஓபன் பண்ணி பார்த்ததுல நமக்கு ஃபீல் ஆகுறது என்னன்னா, இது வந்து ஒரு ப்ராப்பர் 4 சிலிண்டர் இன்ஜின் மாதிரி தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் அதே மாதிரி அந்த ஹைபிரிட் E-Tech அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜி என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய ஹைபிரிட் கார்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அந்த ஹைபிரிட் கார்ஸ்ல இந்த பியூர் EV அப்படிங்கிற ஒரு மோட் இருக்கும். பட் அதுல வந்து மேக்ஸிமமே ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தான் வந்து போகும், ஏன்னா சின்ன பேட்டரி தான். பட் அதை விட இதுல வந்து கொஞ்சம் பெட்டரான கொஞ்சம் பிகர் பேட்டரி கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. ஒரு 1.4 kWh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க கிளைம் பண்ற விஷயம் என்னன்னா 80% ஆஃப் த சிட்டி கம்யூட், அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் சிட்டில டிராவல் பண்றோம் அப்படின்னா அதுல 80 கிலோமீட்டர் பியூர் EV மோட்லயே நம்மளால டிராவல் பண்ணிட முடியும் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கான ஃபியூவல்ல வந்து சேவ் பண்ணக்கூடிய ஒரு ஹைபிரிட் டெக்கா இருக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம வந்து வெஹிக்கிள் வந்து ரோடுக்கு வந்ததுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் அவங்க கிளைம் பண்ணியிருக்க விஷயத்தை நான் உங்ககிட்ட கன்வே பண்ணிடுறேன். அண்ட் இந்த மாடுலர் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அவங்க 5 ஸ்டார் ரெடியா கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. ஸோ இப்போ கிராஸ் டெஸ்ட் பண்ணா கூட 5 ஸ்டார் ரேட்டிங் அடிக்கும் அப்படின்னு சேலஞ்சே பண்றாங்க. அண்ட் அது போக இதுல உங்களுக்கு இந்த 6 ஏர் பேக் எல்லாமே வந்துருது. இப்போ 6 ஏர் பேக் வந்து ஸ்டாண்டர்டா எல்லா பிராண்ட்ஸுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக இதுல உங்களுக்கு இந்த ADAS ஃபீச்சர்ஸ் வந்துருது. ஒரு 35 ADAS ஃபீச்சர்ஸ் லோடடா கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த ADAS ஃபீச்சர்ஸ் ஒர்க்கிங்க்கு உங்களுக்கு இங்க ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா இருக்கிறது தெரியும். அண்ட் இந்த கேமரா பிளஸ் 360 டிகிரிக்கான கேமராஸ் பிளஸ் 12 ரேடார் யூனிட் இந்த காரை சுத்தி வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ADAS வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. அண்ட் சேஃப்டிக்கு எல்லா பிராண்ட்ஸுமே இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அதுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணும். அண்ட் ரியர் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்னுடைய ஃபேப்ரிக் இருக்கு. இந்த இடத்துலையும் கைப்படுற இடம் வந்து உங்களுக்கு சீட்னுடைய ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆட்டோ ஒன் டச்சில் அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு 4 விண்டோஸ்லையுமே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சில்வர் கலர்ல டோர் ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் இங்க ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆடியோ பொறுத்த வரைக்கும் நார்மல் ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிராண்டட் ஆடியோ அப்படின்னு இந்த
வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அவங்க எதுவும் வந்து ப்ரொவைட் பண்ணல. அண்ட் இன்டீரியர் ரியர் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதுதான் இந்த வெஹிக்கிளோடைய ஃபேப்ரிக்கா இருக்கு. அண்ட் இதுல நல்லா உன்னிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லோ கலர்ட் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது இந்த கார்ல அவங்க அந்த எல்லோ தீம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நிறைய இடங்கள்ல காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் 3 பேசஞ்சருக்குமே அட்ஜஸ்டபிள் டைப்ல உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் வந்துருது. அண்ட் இங்கே சென்டர்ல ஆர்ம் ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோன் ஹோல்டரோட நமக்கு வந்து இருக்கு. 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லெதரேட் மெட்டீரியல் வந்து சீட்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு வந்து உங்களுக்கு வென்டிலேஷன் இருக்கு, பட் ரியர் சீட்ஸுக்கு வென்டிலேஷன் இல்லை. பட் சீட்ல உங்களுக்கு இந்த பர்ஃபரேட்டட் விஷயம் வந்து சீட் ஃபேப்ரிக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டுமே கூட நல்ல ஒரு ஃபிளாட்டான சீட்டா இல்லாம 2 பேசஞ்சருக்கு நல்லா வாங்கி வச்சுக்கிற மாதிரியான ஒரு கர்வேச்சர் இருக்கிற மாதிரியான சீட்ஸா தான் கொடுத்துருக்காங்க. சென்டர்ல ஒரு சின்ன ஹம்புமே கூட வருது. அண்ட் இங்க சென்டர்ல உங்களுக்கு ஒரு டனல் இருக்கு ஃப்ளோர்ல. இந்த ஃப்ளோர் டனல் இருக்கிறதுனால சென்டர் பேசஞ்சர் உட்காரது கொஞ்சம் அந்த கால் வைக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் சீட் பேக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூப் அவுட்டா கொடுத்துருக்காங்க. மேகசின் ஹோல்டர்ஸ் வருது. 2 சீட் பேக்ஸ்மே உங்களுக்கு மேகசின் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் பேசஞ்சருக்கு 2 ஏசி வெண்ட் வருது. 2 USB C போர்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலா இந்த ஃப்ரண்ட் இன்டீரியர்ல டிரைவர் சீட்ல நம்ம வந்து உட்காந்துருக்கோம். ஸோ சீட்ஸ் வந்து பயங்கர ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு சீட்டா வந்து இருக்கு. அண்ட் நல்ல ஒரு பெரிய சைஸ் ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் ஃபேப்ரிக்குமே கூட நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பிரீமியமான ஒரு ஃபேப்ரிக்கா வந்து இருக்கு. அண்ட் இந்த இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த டுவல் பேனல்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்கிரீன். ஸோ இந்த இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்டா கூகுள்ல வந்து இன்பில்ட்டா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கூகுள் வந்து நீங்க போனை கனெக்ட் பண்ணி தான் நீங்க வந்து ஆப்ஸ் யூஸ் பண்ணணும், மேப்ஸ் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இதுலயே இன்பில்ட்டா உங்களுக்கு வந்து கூகுள் ஆப்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் அது போக ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வேணும்னாலும் நீங்க வந்து இதுல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து டிரைவர் சைட் டில்டடா வந்து இருக்கு. ஸோ ஒரு டிரைவர் ஓரியன்டட் கார் அப்படின்னு நம்ம இதை வந்து கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ்ல இந்த இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்கிரீன் அண்ட் இந்த MID கிளஸ்டர் ரெண்டுமே வந்து ஒரே சிங்கிள் பேனலா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இது வந்து சைஸ் வந்து அவங்க வந்து சொல்லல, பட் எப்படி இருந்தாலுமே ஒரு 10.3 இன்ச் ஸ்கிரீன்ஸா வந்து இது ரெண்டுமே வந்து இருக்கும். அண்ட் இங்க பாத்தீங்களா ADASக்கான அந்த விஷயம் வந்து நமக்கு இங்க சென்டர்ல இந்த ரோடு இருக்கிறது, கார் இருக்கிறது வந்து நமக்கு வந்து டினோட் பண்ணுது. அண்ட் இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ரெனோனுடைய லோகோ அண்ட் நல்ல ஒரு பிரீமியமான ஸ்டேரிங்கை கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயர் சர்க்கிள் ஸ்டேரிங்கா வந்து இருக்கு. மேலேயும் ஃபிளாட்டா இருக்கு, கீழேயும் ஃபிளாட்டா இருக்கு. ஒரு ஃபிளாட் பாட்டம் அண்ட் ஃபிளாட் டாப்போட கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயர் சர்க்கிள்னு சொல்லலாம். அண்ட் கிளாஸ் பிளாக்ல வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேரிங் இன்சர்ட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஏர் பேக், டிரைவர் ஏர் பேக் வந்துருது. அண்ட் இங்க வந்து லெஃப்ட் சைட்ல வந்து உங்களுக்கு இந்த க்ரூஸ் கண்ட்ரோல், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், ADASக்கான செட்டிங்ஸ்க்கான பட்டன்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வருது. ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த ஸ்கிரீன்ஸை வந்து டாகிள் பண்றதுக்கான ஸ்விட்சஸ் வந்து பட்டன்ஸ் வந்து வருது. கால் ஆல்டர் பண்றது, கட் பண்றதுன்னு. யூஷுவலா நம்ம ரெகுலரா பாக்குற கார்ஸ்ல இது வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். பட் இதுல வந்து அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. அது ஒரு விஷயம். அண்ட் இங்க ஃப்ரண்ட்ல உங்களுக்கு இந்த ஸ்கிரீனுக்கு கீழே 2 AC வெண்ட் வந்துருது. இங்க ஒரு சில்வர் கலர் இன்செட். அண்ட் இங்க கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏம்பியன்ட் லைட்டிங் கூட உங்களுக்கு விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க டஸ்டர்னுடைய லோகோ வருது. இந்த எல்லோ கலர் ஸ்டிச்சிங், இந்த எல்லோ கலர் ஸ்டிச்சிங் அண்ட் எல்லோ கலர் பேஜிங் வந்து இந்த கார்னுடைய ஒரு தீமாவே வந்து வச்சிருக்காங்க. அதர்வைஸ் இந்த டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிளாட்டான டேஷ்போர்ட் ப்ரொவிஷனா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த AC வெண்ட்ஸ் கீழே உங்களுக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து வருது. பட்டன்ஸா தான் கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு டச் பண்ணல் மாதிரி இருந்தாலும் ஒரு டாகிள் ஸ்விட்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிளீன் ஏர் அப்படிங்கிற அந்த PM 2.5 வந்து இதுலயும் இருக்கு. கார் லாக் அன்லாக்கான பட்டன் இங்க இருக்கு. ஹசார்ட் லைட்டுக்கான ஸ்விட்ச் இங்க வந்துருது. அண்ட் இங்க சார்ஜிங் பேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட். அண்ட் இதுதான் இந்த கார்னுடைய கீ ஃபாப். ஸோ இந்த மாதிரி இந்த கீ கார்டு மாதிரி தான் கொடுக்குறாங்க. உள்ள ஒரு 2 USB-C போட்டு ஒரு 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட், கியர் செலக்டர் வந்து ஒரு எலக்ட்ரிக் கியர் செலக்டரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்லைடிங் டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸ்க்கான ப்ரொவிஷன் வந்து இருக்குது. நீங்க ஒரு ஆம்ரெஸ்ட், நல்ல ஒரு பெரிய சைஸ் ஆம்ரெஸ்ட், அதுலயும் வந்து இந்த எல்லோ ஸ்டிச்சிங் வருது. அண்ட் ஓபன் பண்ணோம்னா உள்ள ஒரு சின்ன கபி ஹோல் ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் இங்க நம்ம கிளவ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு லைட் இருக்கிற மாதிரியான ஒரு illuminated glove பாக்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பெரிய சைஸ்னு சொல்ல முடியாது, ஓப்பன் ஆகும்போது பெருசா இருக்கு. பட் உள்ள வந்து ஒரு சின்ன சைஸ் தான் வந்து glove பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் டிரைவர் சைடு அண்ட் பேசஞ்சர் சைடு ரெண்டுமே வந்து உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக 6-way அட்ஜஸ்டபிளும் ரெண்டு சீட்டுக்குமே, அதாவது பேசஞ்சர் அண்ட் கோ பேசஞ்சர் ரெண்டுக்குமே வென்டிலேட்டட் சீட்ஸ் அண்ட் 6-way அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க லம்பார் சப்போர்ட்டுக்கான அந்த ரோலர் இருக்கிறது தெரியுதா? நல்ல ஒரு சைட் போல்ஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சீட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவர் சைட் டோர் பேட்ல உங்களுக்கு 4 பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ் வந்தது. எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து ஒன் டச் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் மிரர்ஸ்க்கான டாகிள் ஸ்விட்சஸ் வந்து வந்துருது. அண்ட் ஃப்ரண்ட் 2 டோர்லயுமே உங்களுக்கு வந்து இந்த ஏம்பியன்ட் லைட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணிருக்காங்க, கைப்படுற இடங்கள்ல மட்டும். அதர்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்சைட் ரியர் வியூ மிரரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம்லெஸ் மிரரா கொடுத்துருக்காங்க. ஒரு ஆட்டோ டிமிங் மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா 2 ஸ்பாட் லைட் மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேசஞ்சர் சைட் சன்வைசர்ல உங்களுக்கு வந்து ஒரு மிரர் மட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வித் லைட்டோடவே இருக்கு. ஸோ 2 பக்கமே உங்களுக்கு மிரர் அண்ட் லைட்டோட வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேனராமிக் சன்ரூஃப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டஸ்டர்ல வருது. ஐ திங்க் ரினோ கார்ஸ்லயே பேனராமிக் சன்ரூஃப் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஹை லெவல்ல இப்போ வந்து கேமரா வச்சிருக்கேன். இங்க பாருங்க, ஃபுல் பானட்டுமே நமக்கு வந்து விசிபிளா இருக்கு.
இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் டிசைன் சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, அந்த 2 ஹம்ப் அந்த டிப்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது. இப்போ பாருங்க அந்த 2 சைடுல இருக்கக்கூடிய ஹம்ப்ஸ் டிப்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு விசிபிளா இருக்கு அப்படின்னு ஒரு எஸ்யூவிக்கு உண்டான ஒரு கேரக்டர் இது அப்படின்னு சொல்லலாம். நீங்க சென்டர்ல கியர் ஸ்டிக்ல உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் மட்டும் வந்து வருது. இது அண்ட் பார்க்கிங் கியர் வந்து தனியா பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் பார்க்கிங் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் இங்க ஸ்டீரிங்க்கு ரைட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் ஒன்று வந்துருது. அண்ட் இந்த பூட் ஓப்பனருக்கான பட்டன்ஸ் வந்து இங்க வந்துருது. அண்ட் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லாம்ப் லெவலர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வருது. அண்ட் ஃபுட் பெடல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் பெடல்ஸ் வந்துருது. ஆட்டோமேட்டிக்ன்றதுனால ஒரு ப்ராப்பரான ஒரு டெட் பெடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ்ல இருக்கக்கூடிய பட்டன்ஸ் வந்து இந்த மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேவை டாகல் பண்றதுக்கான பட்டன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பட் மியூசிக் பிளேயருக்கான பட்டன்ஸ் வந்து ஓல்டு ஸ்டைலில் இங்கே பாருங்க. ஸ்டேரிங் திருப்பணும்னா ஒரு ஸ்டாக் ஒன்று வருது பார்த்தீங்களா, சோர்ஸ் மோடு வால்யூம் அப் டவுன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அந்த ஓல்ட் ஸ்கூல் டைப்லேயே வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரினோனுடைய புது டஸ்டர். நிறைய பேர் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த டஸ்டர் இன்னைக்கு நம்ம கண்ணில் பார்த்துட்டோம், ஃப்ளஷ் அண்ட் பிளட்டாக பார்த்துட்டோம்னு சொல்லலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்கு, உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கான விஷயங்கள்லாம் இதுல கொடுத்துருக்காங்களா? அதாவது ரினோ என்ன சொல்றாங்கன்னா, பழைய டஸ்டர்னுடைய அந்த ஐகானிக் டிசைனா இருக்கட்டும், அதனுடைய அந்த மேசிவான எஸ்யூவி பிரசன்ஸா இருக்கட்டும், அது ரெண்டத்தையும் நாங்க மிஸ் பண்ணிடாம இதுல கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சைடு ஃபெண்டர்னுடைய அந்த ஹம்ப் வந்து இல்லாம, அதாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தமா இருக்கு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இப்போல இருந்து இந்த புது டஸ்டருக்கான புக்கிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐ திங்க் 21,000 அப்படிங்கிற அமௌண்ட் பே பண்ணி நீங்க வந்து புக்கிங் பண்ணிடலாம். ஸோ டஸ்டர் வாங்கணுன்ற ஐடியாவில் இருக்கிறவங்க, டஸ்டர்னுடைய ஃபேன்ஸ், இந்த கேங் ஆஃப் டஸ்டர்ஸ்ல ஏற்கனவே டஸ்டர் கார் யூஸ் பண்ணவங்க, மறுபடியும் டஸ்டருக்கே போகணும்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து புக் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த டஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த காரோடைய விலை என்ன? எஸ், பிரைசிங் அப்படிங்கிறத இன்னைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த டஸ்டருக்கு என்ன விலை கொடுக்கலாம், இந்த பேக்கேஜுக்கு நீங்க என்ன பிரைசிங் கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.